ஸ்கின் கேர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நெயிலை வந்து பராமரிக்கிறது வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நெயில் பராமரிப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம், எப்படி நம்ம நெயில்ஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொதல் விஷயம் என்னென்னா, நெயில்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது வந்து சும்மா நம்ம வந்து ஏதோ ஒரு டூலை வச்சோ வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லாமல், நம்ம ஒரு ஹாட் வாட்டரில் வந்து கையை ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து அதை வந்து நம்ம நெயில்ஸை நல்லா க்ளீன் பண்ணும்போது நம்ம நெயில்ஸ் வந்து ஹெல்தியாகவும் இருக்கும். நெயில்ஸ்னால நம்ம வந்து பாடியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோ அதெல்லாம் வராமல் தடுக்கவும் முடியும். கார்லிக் அப்படின்றது வந்து நெயிலோட ஸ்ட்ரென்த்துக்காக அண்ட் நெயிலோட க்ரோத்துக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுது தெரியுமா? ஒரு கார்லிக் எடுத்து அதை பீல் பண்ணி நம்ம ஹாஃபாக கட் பண்ணி அதை வந்து நம்ம நெயில்ஸில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணும்போது நம்ம நெயில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ஆகும். அந்த ஒரு பிசு தன்மை இருந்தாலும் வந்து நம்ம நெயில்ஸை வந்து கண்டினியூஸாக பண்ணும்போது நம்ம நெயில்ஸை வந்து சீக்கிரமாக க்ரோ பண்ணுறதுக்காகவும் அது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து நெயில்ஸில் வந்து ஒரு மாதிரி ஒயிட்ஸாக இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்கான சான்சஸுமே வந்து நம்ம கார்லிக் யூஸ் பண்ணும்போது நிறைய இருக்குது. ஆலிவ் ஆயில் சாப்பிட்டா ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் எப்படி நல்லதோ அதே மாதிரி நெயில்ஸ்ல இருக்கிற பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்காகவும் வந்து ஆலிவ் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கார்லிக் எப்படி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வச்சு மசாஜ் பண்றோமோ அதே மாதிரி ஆலிவ் ஆயிலையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி எடுக்கும் போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து அதிகமாகும். டீத் ஒயிட்னிங்காக நம்ம எப்படி லெமனை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம நெயில்ஸ்க்காகவும் வந்து லெமனை யூஸ் பண்ணலாம். ஒரு குட்டி ஸ்லைஸ் எடுத்து நம்ம வந்து டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நெயில்ஸில் வந்து நம்ம மசாஜ் பண்ணும்போது நகைச்சுற்று அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது நகை சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் நம்மளோட கலோக்கியல் லாங்குவேஜில் பேசுவோம். அதை வந்து சரி பண்ணுறதுக்காக லெமன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட நெயில்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் பிகாஸ் அந்த க்ளூலாம் யூஸ் பண்ணுறதுனால. அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, ஆலிவ் ஆயிலோ இல்லை ஒரு கோகோனட் ஆயிலோ எடுத்து மசாஜ் பண்ணும்போது நெயில்ஸ் வந்து நம்மளோட நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட நெயில்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹைலி ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது வந்து நம்மளோட நெயில்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. எந்த மாதிரி அப்படின்னா, மில்க் மாதிரியான ப்ராடக்ட்ஸ், மில்க், எக் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நம்மளோட நெயில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நெயிலில் யூஸ் பண்ணும்போது நெயில் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக வந்து நம்ம நெயில்ஸை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அதை மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மருதாணிலாம் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கையில் போடும்போது அது வந்து நெயில் க்ரோத்துக்கும் நல்லது, நெயில் ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நெயில்ஸில் இருக்கிற பாக்டீரியாஸை கொல்றதுக்கும் வந்து அது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரியான பியூட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் டிப்ஸோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் அஷ்ரா.